வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 10th போர்டு எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ ஹாஃப் இயர்லி நியர்பையில் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம வந்து ஒரு 5 மார்க்காக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்டர்லேயுமே ரெண்டு 5 மார்க் இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ஜிப்ராவில் 2 5 மார்க் வரும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டிவிஷனில் வரும்னு சொல்லியிருந்தேன், இன்னொன்று வந்து மேட்ரிக்ஸில் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்காட்டிக்கு நம்ம அதை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஸ்கொயர் டிவிஷன். அந்த ஸ்கொயர் டிவிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3.8. ஸோ 3.8ல் எத்தனை எக்ஸாம்பிள் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 8 to 10 சம்ஸ் வந்து எக்ஸசைஸில் இருக்கும். மொத்தமாக ஒரு 13 சம்ஸ் பார்க்கணும். அதில் மொத்தமாக 3 மாடல் தான். 3 மாடலில் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்பீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ, அவ்வளோதான், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்பீங்க. ரெண்டாவது வந்து அதில் நமக்கு வந்து என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூ M and N கண்டுபிடிக்கிற மாதிரி சம் இருக்கும், இல்லைனா ஏபி கண்டுபிடிக்கிற மாதிரி சம் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாடல் பார்த்தோம். ஸோ அதில் நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல் ஃபஸ்ட் சம் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா x⁴ - 12x³ + 42x² - 36x + 9 இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் யூசிங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ டிவிஷன் மெத்தட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து டேர்ம்ஸ் எழுதுவீங்க 4, அதுக்கப்புறம் வந்து பவர் 3, அதுக்கப்புறம் வந்து பவர் 2. இப்போ ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் எல்லாமே இருக்குது நமக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் த ஈவென்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 4 3 2 1 0. அப்போ நம்ம வந்து பவர் செக் பண்ணி எழுதணும். எனி டேர்ம் ஏதாவது பவர் மிஸ் ஆகுது அப்படின்னா we have to put 0. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ x⁴ இருக்குது சார் அப்படின்னா நம்ம இங்கே எழுதும் போது இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும், அதாவது நம்ம வந்து இங்கே என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து இதை வந்து டிவைசர்னு சொல்லுவோம், அவங்க வந்து கோஷன் சொல்லுவோம். ஸோ இந்த டிவைசர் கோஷன்லேயே டிவைசர்லேயே ஒரே மாதிரி நம்பர் வர மாதிரி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x⁴ அப்படின்னாங்கன்னா நம்ம அதை வந்து x² × x² சொல்லலாம், சரியா? ஸோ அப்போ x² × x² அப்படிங்கும்போது x⁴. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், x² இங்கே போடுறோம், இங்கே ஒரு x² போடுறீங்க, அப்போ நமக்கு x⁴ கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னா இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணி தான் எப்போவுமே கேன்சல் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அப்போ x⁴ போயிடும். இப்போ நார்மல் டிவிஷனாக இருந்தால் ஒரு டேர்ம் டவுன் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஸ்கொயர் டிவிஷன் அப்படிங்கிறதாடி 2 டேர்ம் வந்து எனக்கு டவுன் பண்ணணும். ஸோ -12x³ + 42x². ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ரெண்டாவது ப்ராசஸ் என்ன சார், இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் இவ்வளோ தான் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறீங்க, அந்த டேர்மில் வந்து x² × x² போட்டால் x⁴ வந்துடுது அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் முடிஞ்சு கேன்சல் பண்ணிடுறேன் எலிமினேஷன் மெத்தடில். ரெண்டாவது 2 டேர்ம் டவுன் பண்ணணும். இப்போ இங்கே என்ன சார் ப்ராசஸ், டிவைசர் என்னவா மாறும் அப்படின்னா கோஷன்ட்ல இருக்க நம்பரோட 2ஆல் இன்டூ பண்ணணும், மல்டிப்ளை பை 2. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா 2x² அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னா இங்கே 2 இருக்குது சார், இங்கே 12 இருக்குது அப்படின்னா நம்ம 2 × 6 அப்படின்னு நமக்கு என்னது 12. அந்த சைனை சேர்த்து எடுத்துக்கணும். சைன் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். நம்ம வந்து சைன் மாற்றி தான் கேன்சல் பண்ணணும். அதனால் -12 வரணும் அப்படின்னா we have to take it as -6x. இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா அதை அங்கேயும் போடணும். அப்போ -6x அப்படிங்கும்போது 2 × 6 -12x³ மாறும். ரெண்டாவது மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆகும். அப்போ 36x². இப்போ நமக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 42 - 36 அப்படின்னாங்கன்னா 6x². ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே டவுன் பண்ணுங்க. 36x + 9. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன சார் தேர்ட், இப்போ இந்த டேர்ம் அப்படியே கீழே வந்துடணும். தேர்ட் ஸ்டெப்புக்கு 2x² மட்டும் அப்படியே கீழே வரும். ரெண்டாவது இருக்க டேர்ம் வந்து நீங்கள் 2ஆல் இன்டூ பண்ணணும், -12x. இப்போ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்க, இங்கே 2 இருக்குது சார், இங்கே 6 இருக்குது சார் அப்படின்னா +3, இங்கே ஒரு 3 போடணும், அங்கே ஒரு 3 போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த 3 டேர்மையும் அது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 2x² × 6 அப்படின்னா 6x². தென் -12x இன்டூ அப்படிங்கும்போது -36x. அதுக்கு அடுத்து 3 × 3 அப்படிங்கும்போது +9. சைனை பார்த்துக்குங்க. இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கும்போது ஆன்சர் 0 வந்துடும். பர்ஃபெக்டாக எப்போவுமே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் டிவிஷன் பண்ணும்போது ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் எப்படி சார் எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை எடுத்து எழுதிக்கிங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x⁴ - 12x³ + 42x² - 36x + 9 = மாடுலஸ் போட்டு ஆன்சர் எழுதணும். அப்போ x² - 6x + 3ங்கிற மாதிரி வரும். இப்போ நமக்கு இவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் எப்போவுமே வந்து ஸ்கொயர் டிவிஷனை பொறுத்தளவுக்கு மாடுலஸ்குள்ளே தான் எழுதணும். என்ன ரீசன்னா ஸ்கொயர் எடுக்கும்போது +or- வரும். ஸோ அப்போ நம்ம வேரியபிள் இருக்குங்காட்டி +or- தெரியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ப்ரொசீஜர். நார்மல் சம் இது ஸ்கொயர் டிவிஷனில் நார்மல் சம்.
ஸோ எகைன் ஒரு தடவை நான் ரீகலெக்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பாரு, மொத்தம் 4. அதாவது பவர் வந்து வேரியபிளை விட பவர் 4ல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து 3 ஸ்டெப் வரும். பவர் 5ல் இருந்ததுன்னா நமக்கு வந்து 4 ஸ்டெப் வரும். பட் நம்மளோட போர்ஷனில் வந்து பவர் 4 தான் அதிகபட்சமாக இருக்கும். பவர் 4ல் இருக்கும் நமக்கு வந்து 3 ஸ்டெப் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் எடுத்துக்கிற, எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்கொயர் பண்ணுறேன். ரெண்டாவது டேர்ம் எடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இங்கே இருக்க டேர்மு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்புறம் இது கூட கம்பேர் பண்ணணும். அவ்வளோதான், -6 வந்துச்சு. இப்போ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ப்ராசஸ், இந்த 2x² அப்படியே இங்கே வந்துடும். இந்த நம்பரை மட்டும் 2ஆல் என்னது நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே இருக்க நம்பரை வச்சாலும் சரி, இதை வந்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா ஓகே. அடுத்து இதை கம்பேர் பண்ணுறீங்க, 2 × 3 6. அப்போ 3 தான் வேணுங்கிறக்கா 3 போடுறோம். 3 × 3, அப்போ அதை வச்சு நம்ம 3 டேர்ம் எழுதுறீங்க, 0 வரும். லாஸ்ட் டேர்ம் பர்ஃபெக்டாக 0 வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைப். எல்லாத்துக்கும் எஸ், நான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஈஸியான ப்ராசஸ். இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ.